ஓகே. பணம் நம்ப பின்னாடி வரணும்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க உங்களோட திறமைய வளர்த்துக்கணும். அதாவது ஸ்கில்ஸ வளர்த்துக்கணும். ஓகேங்களா? முதல்ல நான் என்னோட திறமைய வளர்த்துக்கிறது சேல்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட்ட ஒருத்தர்கிட்ட எப்படி விக்கணும்? ஓகேங்களா? அத ஃபுல்லா கத்துக்கணும். ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இருக்குன்னா, எப்படி ஒருத்தர்கிட்ட விக்கணும்? அத நம்ம கத்துக்கணும். அதுக்கு முதல்ல அவங்களுக்கு அது நீட் இருக்கா? இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அத நீங்க இது பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இதுவாகும். ஓகேங்களா? ஸோ இதே நீங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட்ல நீங்க வித்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை கமிஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஒரு ஒரு 2 மாசம், 3 மாசம் சம்பாதிக்கிறதுல, சும்மா நீங்க ஒரு நாள்ல சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? கமிஷன பொறுத்தது. ஓகேங்களா? அந்த மாரி. நீங்க நெறைய Facebookல, Instagramல தேடுனாலே கிடைச்சிரும். ஓகேங்களா? அ நெறைய பீப்பிள்ஸோட லிங்க்ஸ் கிடைக்கும். அந்த ஒர்க் பண்றவங்களோட லிங்க்ஸ்லாம் கிடைக்கும். நீங்க உங்களோட சர்க்கிள்லயே இருப்பாங்க. உங்களோட கிளையண்ட்ஸ்லாம் நீங்க அவங்களுக்கு எடுத்துக் குடுக்கலாம். ஸோ நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பணம் உங்கள நோக்கி தான் வரும். நீங்க பணத்த நோக்கி ஓடவே கூடாது. ஜஸ்ட் ஒரு பீப்பிள்க்கு ப்ராப்ளம் இருக்கா? அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுங்க. அதே நீங்க ரிச் பீப்பிள்க்கு நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா நெறைய பேமெண்ட் பண்ணுவாங்க. இதே புவர் பீப்பிள்க்கு பண்ணீங்கன்னா கம்மியா தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நீங்க உங்களோட ஸ்கில்ஸ வளர்த்துக்கணும். சேல்ஸ் தான் மெயினு. நான் என்னோட கரியர நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சேல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு நான் வீட்ல இருந்து தனியா என்னோட ஒர்க்க நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஒர்க்குன்னு இல்ல. நான் தனியா என்னோட ஏஜென்சி அண்ட் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி உங்களோட ஸ்கில்ஸ வளர்த்துக்குங்க. போக போக நான் வீடியோஸ்ல சொல்றேன் எப்படி பணத்த ஈர்க்கணுன்ட்டு. ஓகேங்களா? வேற எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் டவுட் கிளியர் பண்றேன். ஓகே. தேங்க் யூ.